Hi everyone, நான் உங்க மோனிஷா. நாம இன்னைக்கு aldehydes, ketones and carboxylic acid chapter ஓட reasoning questions பார்க்க போறோம். So first question பாருங்க. Cyclohexanone forms cyanohydrin in good yield but 2,2,6 trimethyl cyclohexanone does not. So cyclohexanone structure எப்படி இருக்கும்? Cyclohexanone. ஓகேவா? So benzene கிடையாது. Cyclohexane ஒரு ketone attach ஆயிருக்கு. Ketone group attach ஆயிருக்கு. Okay, carbonyl group. So இது வந்துட்டு cyclohexanone. அடுத்து 2,6 trimethyl cyclohexanone. Ketone இங்க இருக்கு. இது first position, second, third, fourth, fifth, sixth. 2,2 trimethyl, 2,2,6 trimethyl cyclohexanone. இதான் structure. ஓகேவா? So இது வந்துட்டு cyanohydrin form ஆகுது. Cyanohydrin எப்படி form பண்றது? We have to react this with KCN or HCN. So என்ன ப்ரொடியூஸ் ஆகும் நமக்கு? CN மைனஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது போயிட்டு வந்துட்டு நமக்கு இந்த கார்பன்ல அட்டாக் பண்ணணும். ஸோ இது டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ், ஏன்னா ஆக்சிஜன் வந்துட்டு எலக்ட்ரான் புல் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இது டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ். ஸோ புல் பண்றனால இந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்டா இருக்கும். ஸோ சிஎன் மைனஸ் கோஸ் அண்ட் அட்டாக்ஸ். ஓகே, ஸோ இது sp2-ஆ இருக்கும். இந்த பொசிஷன் வந்துட்டு sp2 பிளேன்ல இருக்கும். பெர்பெண்டிகுலரா போயிட்டு சிஎன் மைனஸ் அட்டாக் பண்ணுது. ஸோ அட்டாக் பண்ணும்போது பை பாண்ட் தான் பிரேக் ஆகும். சிக்மா பாண்ட் இஸ் டஃப் டு பிரேக், பை பாண்ட் தான் பிரேக் ஆகுது. ஸோ பிரேக் ஆனிச்சு அப்படின்னா இந்த சைக்ளோஹெக்சேன் டபுள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்ட் ஓ மைனஸா மாறிடும். CN அட்டாச் ஆயிரும். சென்டர் வந்துட்டு sp2ல இருந்து, இது sp2 சென்டரா இருந்து இங்க sp3 சென்டரா மாறிடுச்சு. ஓகே, சோ இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும். அடுத்து வந்துட்டு இங்க H+ கொடுத்து புரோட்டனேஷன் பண்ணி மாத்திடலாம். சோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுல, இந்த இடத்துல மைனஸ்க்கு பதிலா வந்துட்டு H வந்துருது. சோ திஸ் இஸ் கால்ட் as cyanohydrin. இதான் வந்துட்டு cyanohydrin. இது ஃபார்ம் பண்ணுது குட் ஈல்டு, நல்ல ஈல்டு வருது. ஆனா இதுவே 2,2,6 trimethyl cyclohexanone ஃபார்ம் ஆகல. சரியா? சோ என்ன ஆகுது இந்த இடத்துல அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல நம்ம அந்த CN மைனஸ் தான் போட போறோம். அட்டாக் பண்ண வரும்போது நமக்கு என்ன ஆகுது? இது sp2 பிளேன்ல தான் இருக்கு. இட் இஸ் இன் sp2 பிளேன். பட் இது என்ன ஆகுது? இந்த CH3 குரூப் எல்லாம் வந்துட்டு ப்ரொஜெக்ட் ஆயிட்டு வந்திருக்கு வெளியில. சோ CH3 குரூப் ப்ரொஜெக்ட் ஆயிட்டு வெளியில வரும்போது இட் வில் ரிப்பல் தி நியூக்ளியோஃபைல் தட் இஸ் கோயிங். ஸோ நியூக்ளியோஃபைல் போய் அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்த சுத்தி வந்துட்டு என்ன ஆகுது? இந்த குரூப்ஸ் எல்லாம் மேலேயா இருக்கு, மேலா ஒரு கீழே இருக்குன்றப்போ வந்துட்டு ஹிண்டர் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஹிண்டர் பண்ணும்போது இது போய் ப்ராப்பரா அட்டாக் பண்ண முடியல. அதனால இதுக்கு லெஸ் ஈல்டு கிடைக்குது. ஈல்டு கிடைக்குது பட் லெஸ் இன் ஈல்டு. ஓகே, ஸோ இதான் வந்துட்டு ரீசன். இதுக்கு என்ன சொல்லலாம்? ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் தி substituents attached. Steric hindrance of the substituents attached near the carbonyl carbon in cyclohexanone 2,2,6 trimethyl cyclohexanone அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். இங்கேயே வந்துட்டு O மைனஸ் CN, இந்த ரெண்டு மெத்தில் குரூப், இங்க ஒரு மெத்தில் குரூப் இப்படிதான் ஃபார்ம் ஆகும். ஹைட்ரஜன் அங்க வந்துடும். இங்கே சைனோஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும். பட் வந்துட்டு லோ ஈல்ட்ல ஃபார்ம் ஆகும். இங்க அதிகமா ஃபார்ம் ஆன ரீசன் என்ன அப்படின்னா இந்த இடத்துல எல்லாமே ஹைட்ரஜன் தான். ஹைட்ரஜனை பல்கி குரூப்பா கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ கன்சிடர் பண்ணல அப்படின்றதுனால ஈஸியா அட்டாக் பண்ண முடியும். ஓகே, பெர்பெண்டிகுலரா தான் இப்படிதான் இருக்கு. பெர்பெண்டிகுலரா தான் அட்டாக் பண்ணுது. பெர்பெண்டிகுலர் அட்டாக் பண்ணும்போது இந்த சைடுல ப்ரொஜெக்ஷன் இருக்கிறது இந்த இதுல. ஸோ இங்க ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கிறனால என்ன ஆகுது? ரிப்பல் ஆகுது. இந்த இடத்துல ப்ரொஜெக்ஷன் இல்ல, அதனால ரிப்பல் ஆகுது. ஓகே, ஸோ குட் ஈல்ட், இது வந்துட்டு லெஸ் ஈல்ட். காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. There are two NH2 groups in semicarbazide. However, only one is involved in the formation of semicarbazole. Okay, முதல்ல வந்து semicarbazide எப்படி இருக்கும்? NH2 NH C double bond O NH2. இதான் வந்துட்டு semicarbazide. ஆனா வந்துட்டு ரியாக்ஷன் பண்ணும்போது செமிகார்போசோனா கன்வெர்ட் ஆகும். யார் கூட ரியாக்ஷன் பண்ணும்போது அப்படின்னா எனி கார்போனில் குரூப். திஸ் வில் ரியாக்ட் வித் எனி கார்போனில் குரூப். அதுல கார்போனில் குரூப் என்ன கன்வெர்ட் ஆகும்? எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா செமி கார்போசோனா கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? சோ இதான் வந்துட்டு செமி கார்போசோன். இந்த O எடுத்துட்டு, இங்க இருக்கு இந்த O எடுத்துட்டு இந்த நைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகும். ஓகேவா? சோ இந்த நைட்ரஜன் தான் வரும். அதான் என்ன ரீசன் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் இந்த நைட்ரஜன் வரல, ஏன் இந்த நைட்ரஜன் வருது அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? சோ என்ன ரீசன் அப்படின்னா இங்க இருக்கிற லோன் பார் வந்துட்டு நமக்கு ரெசனன்ஸ்ல போயிடும், கான்ஜுகேஷன்ல போயிருது. சோ கான்ஜுகேஷன்ல போறனால இந்த லோன் பார் வந்துட்டு அவைலபிள் கிடையாது. நமக்கு இந்த ஆக்சிஜன் போயிட்டு இங்க நைட்ரஜன் வருது நம்ம பார்க்கும்போது இப்படி இருக்கு. பட் தேர் வில் பி எலக்ட்ரானிக் ரீசன்ஸ். ஓகேவா? எலக்ட்ரான் போயிட்டு அட்டாக் பண்றது, அந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் நிறையவே இருக்கு. அப்ப அந்த ரீசன்லாம் இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகல. இந்த NH2 ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்ல போது, ஏன்னா இந்த லோன் பார் எங்க இருக்கு? ரெசனன்ஸ்ல வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு. சோ இட் இஸ் நாட் ஸ்டேபிள் அட் ஒன் பாயிண்ட். ஒரு இடத்துல அது இல்ல. ஒரு இடத்துல அது இல்லாதனால நம்ம வந்து சொல்ல முடியாது இது அட்டாக் பண்ணி கன்வெர்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? we cannot do the reaction here. அப்போ இந்த NH2 வந்துட்டு ரியாக்ட் பண்ணாது, ஒன்லி இந்த NH2 மட்டும் தான் ரியாக்ட் பண்ணுது. அதனாலதான் வந்துட்டு ஒரே ஒரு NH2 தான் இந்த C double bond O ல இருந்து C double bond N கன்வெர்ட் ஆகும். ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க. இது சிம்பிள் தான். Next question பாருங்க. During the preparation of ester from a carboxylic acid and then alcohol in the presence of an acid catalyst, the water or the ester should be removed as soon as it forms.
சோ வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா எஸ்டர் ப்ரொடியூஸ் பண்றாங்க எதுல இருந்து RCOOH ல இருந்து கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து ஆல்கஹால் அடுத்து வந்துட்டு ROH இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது it will be equilibrium reaction ஓகேவா equilibrium reaction in presence of H2SO4 ஓகேவா ஆசிட் கேட்டலிஸ்ட் போடுறோம் வாட்டர் எஸ்டர் ப்ரொடியூஸ் ஆகுது எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் C double bond OR plus H2O ப்ரொடியூஸ் ஆகும் சோ அது ப்ரொடியூஸ் பண்ண உடனே வந்துட்டு ஏதாச்சும் ஒண்ணு ரிமூவ் பண்ணிரணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இட் இஸ் a reverse reaction நம்ம ஈக்குலிபிரியம் போட்டுருக்கோம் சோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிட்டு ப்ராடக்ட் சைட் வந்துட்டு உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா வாட் will happen back to reaction நடக்கும் அடுத்து என்னன்னா வந்துட்டு இந்த லோன் பேர் என்ன பண்ணும் வந்துட்டு திருப்ப கார்பனை அட்டாக் பண்ணி நடந்த ரியாக்ஷனை பேக் சைடு கொண்டு போயிடும் ஓகேவா அதனால இது ரிவர்ஸ் ரியாக்ஷன் சோ இந்த மாதிரி ரிவர்ஸ் ரியாக்ஷன் வந்துரும் அப்ப என்ன பண்ணலாம் ஒன்னு எஸ்டரை எடுத்துறணும் இல்லனா வந்துட்டு வாட்டர் எடுத்துறணும் ஏதாவது ஒன்னு எடுத்துட்டா ரியாக்ஷன் நடக்காதுல ஒருவேளை நம்ம எஸ்டர் ரிமூவ் பண்ணிரோம் அப்படின்னா வாட்டர் மட்டும் தான் இருக்கும் அது யாரையும் போய் அட்டாக் பண்ண முடியாது இல்ல வாட்டர் எடுத்துறோம் அப்படின்னா ஒன்லி எஸ்டர் தான் இருக்கும் அதை அட்டாக் பண்றதுக்கு யாருமே இல்ல சோ அப்படி அந்த டைம்ல வந்துட்டு என்ன ஆகுது நமக்கு ப்ராடக்ட் வந்துட்டு நிறைய ஈல்டு கிடைக்குது ஓகேவா அன்லெஸ் நம்ம வந்துட்டு ஒருவேளை எஸ்டரோ வாட்டரோ எடுக்கல அப்படின்னா பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும் நமக்கு ஈல்டு ரொம்ப கம்மியா கிடைக்கும் ஓகேவா இதான் ரீசன் காப்பி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க although the phenoxide ion has more number of resonating structures than carboxylate ion carboxylic acid is stronger than phenol so carboxylate ion அடுத்து வந்துட்டு phenoxide னா என்னது பென்சீன் ரிங்ல வந்துட்டு O மைனஸ் தான் வந்துட்டு phenoxide carboxylate அப்படினா வந்துட்டு any group CH3 COO மைனஸ் இந்த மாதிரி வெச்சுக்கோங்க ஓகே சோ any group இருக்கலாம் இது எப்படி இருக்கும் C double bond O மைனஸ் இப்படி இருக்கலாம் ஓகே சோ இது வந்துட்டு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா உள்ள போகுது சோ ரொம்ப ஸ்டேபிளா இருந்தாதே H+ ரிலீஸ் பண்ணும்னு சொல்லிருக்கோம் சோ ஃபீனால் வந்துட்டு ஏன் H+ ரிலீஸ் பண்ணுது ஏனா H+ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஃபீனாக்சைடு அயான் ஃபார்ம் ஆகும் அந்த அயான் வந்துட்டு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல போயிட்டு ஸ்டெபிலைஸ் ஆகும் அதனால H+ ஈஸியா ரிலீஸ் பண்ணுது ஆனா இத பாக்கும்போது இத விட இந்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் கம்மி தான் அப்ப ஏன் வந்துட்டு இந்த இடத்துல ஸ்டேபிள் ஏன் வந்துட்டு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆசிடா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா யாரு நெகட்டிவா நல்ல ஸ்டெபிலைஸ் பண்றறத இந்த இடத்துல ஓகேவா நம்ம டிஃபரன்ஸ் எதுல காட்டணும் அப்படின்னா யாரு மைனஸ ரொம்ப ஸ்டெபிலைஸ் பண்றா நம்ம ஆல்ரெடி பாத்துறோம் electronegative atom stabilizes the negative charge very well electronegative இருந்துச்சு அப்படினா நெகட்டிவ் சார்ஜ் நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணும் ஓகேவா சோ அப்படி பார்த்தோம்னா ஒரு ஆக்ஸிஜன் இங்க இருக்கு மித்ததெல்லாம் கார்பன் தான் மைனஸ் போகுது ஆனா இந்த இடத்துல ரெண்டு ஆக்ஸிஜன்ட்ட வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ் போயிட்டு வருது இங்க ஒரு நெகட்டிவ் இங்க ரெண்டு நெகட்டிவ் சோ ரெண்டு நெகட்டிவ்ல நெகட்டிவ் சார்ஜ் போகுது அப்படி போகுது அப்படினா வந்துட்டு ரெண்டு பேட்ட வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ் ஸ்டெபிலைஸ் ஆகுது சோ ரெண்டு பேட்ட ஸ்டெபிலைஸ் ஆறனால H+ ஈஸியா ரிலீஸ் ஆகும் ஓகேவா ஸ்டெபிலைஸ் பண்ணா ஆல் இருக்கு மைனஸ் ஃபார்ம் பண்ணா அப்ப H+ ஈஸியா ரிலீஸ் ஆகலாம் அப்படினு சொல்லிட்டு it will release okay so அதனால தான் வந்துட்டு carboxylate is better acid than the phenoxide okay phenoxide ion okay I think இந்த reasoning questions இந்த chapterல இவ்வளவுதான் next chapter வந்துட்டு பாப்போம் okay so வேற ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க கமெண்ட் பண்ணலாம் thank you